الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه الله جل شانه تعالى அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் மனித படைப்பு என்பது இயந்திர வாழ்க்கை போன்று அல்லாமல் மனித உணர்வு என்பது ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான அம்சங்களை கொண்ட ஒரு படைப்பாய் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிறோம். இரக்க உணர்வு என்பதும் பிறருடைய சிரமங்களை கண்டு கவலை கொள்ளக்கூடிய உணர்வு என்பதும் தான் மனித படைப்பினுடைய சிறப்பு அம்சம். அப்படியல்லாமல் வெறுமனே இபாதத் செய்வது, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது, இவைகளை மட்டுமே மனித தன்மைக்கான சிறப்பு அம்சம் என்று கருதினால் நாம் தீனை இன்னும் சரியாக புரியவில்லை என்று பொருள். ஏனென்றால் 5 முக்கிய கடமைகளை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது அல்லவா? அந்த 5 கடமைகளில் 2 கடமைகள் தொழுகை, நோன்பு என்பது நாம் தன் ரப்போடு இணைந்து செய்ய வேண்டிய, ரப்புக்காக நிறைவேற்றிய வணக்கம் என்று இருப்பதை போலவே அடுத்த ஒரு கடமை ஜகாத் என்பதை நமக்கு நாமே நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்பது என்ன அறிவிக்கிறது என்றால், ஒரு முஃமின் தன் வாழ்நாள் பொழுதெல்லாம் தன்னை சுற்றி இருப்பவர்களின் கவலைகளிலேயும் பங்கு கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாமினுடைய அடிப்படையான அம்சம். அப்படி இல்லாவிட்டால் மலக்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். மலக்குகளுக்கு அப்படி ஒரு உணர்வே இல்லை. அவர்கள் நிறைய தருகுவார்கள், சஜ்தா செய்வார்கள், தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதுபோலவே மனிதனும் நிறைய தொழுகுவான், தஸ்பீஹாத்துகளை செய்வான், வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுவான், நோன்பு நோற்பான். என்றால் மனிதனுக்கும் மலக்குகளுக்குமான வித்தியாசம் வேண்டும் அல்லவா? மலக்குகள் அப்படிப்பட்ட இன்னொரு மலக்குக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி என்ற ஒரு அம்சமே மலக்குகளுக்கு இல்லை.
மனிதர்களுக்கு இன்னொருவருக்கு ஏற்படுகிற சிரமத்தில் இவன் பங்கெடுத்துக் கொள்கிறான் அல்லவா, இங்குதான் மனிதன் மலக்குகளை விட உயர்ந்தவராய் அல்லாஹ்வின் பார்வையில் பார்க்கப்படுகிறார். இதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். மனித படைப்பு என்பது பிறரினுடைய சிரமங்களில் கஷ்டங்களில் நம்மால் இயன்ற அளவுக்கு சிரமத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுதல், அவர்களின் துக்கத்திற்கு ஆறுதல் சொல்லுதல், இது ஒரு மார்க்கத்தினுடைய அடிப்படையான கடமை. அது எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லில் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்து ஹிசாலின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற பட்டியலில் நோயுற்றால் நலம் விசாரிக்க வேண்டும், அவர் இறந்து போனால் அவரின் ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்றால், இது ஒரு முஃமினுக்கு இயல்பாகவே அப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும். யாரோ நோயுற்றார், யாரோ டாக்டரை சந்திக்க போகிறார், யார் வீட்டு வாசலிலேயோ ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிறது, நமக்கென்ன என்று பார்ப்பது, அப்படி சிந்திப்பது ஒரு முஃமினுக்கான அழகிய பண்பே அல்ல. ஏன் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வருது, நம்ம ஏரியாவில் வருது, யாருக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சு, அவங்க குடும்பத்தில் வேற யாரும் உதவியாளர்கள் இல்லையா, நாம ஏதாவது உதவி செய்யலாமா, இது இயல்பாகவே நம் இதயத்தில் தோன்ற வேண்டும். பிறர் சொல்லி தெரிய வேண்டியதல்ல. யாரோ ஒருவர் நம்முடைய பகுதியில் உடல்நலம் குன்றி இருக்கிறாரோ, யாரோ ஒருவருக்கு அடிபட்டு இருக்கிறதா, யாரோ ஒருவர் காயப்பட்டு இருக்கிறாரா, அவருக்கு என்னால் என்ன உதவி செய்ய வேண்டும், நலம் விசாரிப்பது, மருந்து வாங்கி தருவது, அவருக்கு ஆறுதல் சொல்வது, முடிந்தால் மருத்துவ வழிகாட்டுதல் செய்வது, இதெல்லாம் ஒரு முஃமினுடைய இயல்பான கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆர்வப்படுத்தி சொன்னார்கள் என்றால், அப்படி ஒருவர் நலம் குன்றி, உடல் நலம் குன்றி நோயாளியாக ஒருவர் இருக்கிறார் நம்ம ஏரியால, ஒது செய்து விட்டு நீ பார்க்க போனாலே உனக்காக 70,000 மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருடைய நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளுகிற மனிதர் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற செய்தி. யாரோ ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டார், மௌத்து செய்தியும் அவருடைய அழுகுரலும் கேட்கிறது. யார் வீட்டிலேயும் மௌத்து அல்ல, ஒரு ஈமானிய ஒரு சகோதரன் வஃபாத் ஆகிவிட்டார் என்றால் என்னால் என்னுடைய கடமை என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க வேண்டும். அதுதான் முஃமினுக்கான அழகு, அது அவன் மீது கடமை என்கிறது மார்க்கம். அது யார் வீட்டிலோ நடந்த வஃபாத்து, அவருடைய சொந்தக்காரர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று கடந்து போகுவதல்ல. எனது பகுதியில் நடந்திருக்கிற மரணம், இப்போது நான் என்ன செய்வது, என்னால் என்று என்ன உதவி செய்யலாம் என்கிற சிந்தனை இயல்பாகவே தோன்ற வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பாய் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அறிமுகப்படுத்துகிறது. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வசனத்தில் 2 அழகான பண்புகளை சொல்லி அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார், திட்டமாக வந்திருக்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹ் 2 வார்த்தை சொல்கிறான், ஒன்று அசீஸ், இன்னொன்று ஹரீஸ். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள். ஆசை என்பது வேறு, பேராசை என்பது வேறு. உங்களுக்கு ஈமானை கொடுக்க வேண்டும், உங்களை மறுமையில் பாதுகாக்க வேண்டும், உங்களை நல்ல முறையில் மேம்படுத்த வேண்டும், ரப்போடு நெருக்கமாக்கி வைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ஆசைப்படுகிறார் அல்ல, பேராசைப்படுகிறார்கள். ஹிர்ஸ் என்றால் ஒருவரை பார்த்து, ஆசைனா கொடுத்து கொஞ்சம் ஆசை என்றால் ஒன்றை கொடுத்த உடனே மனது சாந்தமடைந்தது என்றால் அதற்கு பெயர் ஆசை. எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது அல்லவா, அதற்கு பெயர் பேராசை. ஹிர்ஸ் பிடித்து அலைகிறார் என்று சொல்கிறார்கள் அல்லவா புழக்கத்தில். அது போன்ற ஒரு வார்த்தையை நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த உம்மத்தினர்கள் முஃமின்கள் விஷயத்தில் நீங்கள் ஹிர்ஸ் பிடித்தவர்களாக இருக்கிறீர்கள், பேராசை பிடித்து நீங்கள் இருக்கிறீர்கள். யார்? படைத்த ரப்பு தன் ஹபீபை பார்த்து அல்லாஹ் இங்கே பாராட்டி பேசுகிறான். ஒன்றாவது செய்தி. இரண்டாவது செய்தியாக அல்லாஹ் சொல்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், இவர்களுக்கு உங்களுக்கு ஏற்படுகிற சிரமம் அது அவர்கள் மனதை வாட்டுகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வீட்டிலோ சிரமமோ, யாருக்கோ ஒரு நோய், யாருக்கோ ஒரு ஏழ்மை, யாருக்கோ ஒரு வறுமை, அது அவர் வீட்டு பிரச்சனை தானே என்று கடந்து செல்ல மாட்டார்கள். அது தன் உடம்பில் ஏற்பட்ட வழியாய் உணர்வார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கலிமா சொல்லி இருக்கிற ஒரு முஃமின், அவனுக்கு ஒரு வழி என்றால், அவனுக்கு ஒரு காயம் என்றால், அவருக்கு ஏற்படுகிற சிரமம் நபியின் மனதை வாட்டுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஏதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி அல்ல, கியாமத் வரை ரசூலின் உணர்வு அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் மஸ்ஜித் நபவியில முதற் கோத்திரம் வருகிறது. வந்தவர்களின் கால்களிலே செருப்பு இல்லை, அணிந்திருக்கிற ஆடை பாதி பாதி ஆடை, தொப்புளில இருந்து முழங்கால் வரை மறைக்கப்பட்டிருக்கிறது, மேலே போர்த்தி கொள்ள ஆடை இல்லை. அணிந்திருக்கிற ஆடைகளும் ஆங்காங்கே ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. அசர் தொழுகைக்கு வருகிறார்கள். அப்போதுதான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற மக்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் அவர்கள் அந்த கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். வந்தவங்க ஒருத்தர் காலிலும் செருப்பு இல்லை, போட்டிருக்கிற ஒரு ஆடை கூட முழுமையான ஆடை இல்லை, அந்த ஆடையும் ஆங்காங்கே ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. நபியின் மனதை வாட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். என்னுடைய உம்மத்தில், என்னை கொண்டு ஈமான் கொண்ட இந்த உம்மத்தினருக்கு இப்படி ஒரு நிலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுகை முடித்துவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிற்க வைத்துக் கொண்டு சதகாவை குறித்தும் உதவி செய்வதனுடைய அவசியம் குறித்தும் குர்ஆனின் வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். கேட்ட மாத்திரத்தில் சஹாபாக்களில் பலரும் ஆடைகளை கொடுத்தார்கள், காலணிகளை கொடுத்தார்கள், பொருளுதவி செய்தார்கள், உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்க்கிறார்கள். உதவி ஓரளவுக்கு நிரப்பமாக கிடைத்த பிறகுதான் நபியின் முகம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி ததும்பியதை நாங்கள் கண்டோம் என்கிறார்கள் அருமை சஹாபாக்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உணர்வு குணமும் யாரோ ஒருவருக்கு பாதிப்பு என்று கடந்து செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு என்னால் இயன்ற என்ன உதவி செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கும் என்னால் என்ன செய்ய முடியும் என்கிற உணர்வு நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டதல்லவா, அந்த உணர்வுக்கு மறுபெயர் தான் அசீஸ். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அசீஸுன் அலைஹி மா அனித்தும். இது நபியோடு முடிந்து போவதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை போல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஃமினும், ஒவ்வொரு முஃமினுடைய உணர்வு அப்படி இருக்க வேண்டும். எனவேதான் அல் முஃமினூன கர்ரஜுலின் வாஹிதின், முஃமின்கள் அத்துணை பேரும் ஒரு உடம்பை போன்றவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு உடம்பை போன்றவர்கள், அதாவது இந்தியாவில் இருக்கிற 25 கோடி முஸ்லிம்களும் சேர்ந்து ஒரு உடம்பு அல்ல, உலகம் முழுக்க இருக்கின்ற 200 கோடி முஸ்லிம்களும் சேர்ந்து ஒரு உடலை போன்றவர்கள். பலஸ்தீனத்தில் இருக்கிற ஒரு முஃமினுக்கு ஒரு பாதிப்பு என்றால், இந்தியாவில் இருக்கிற ஒரு முஃமினுடைய இதயத்தில் அந்த பாதிப்பின் வலி உணரப்பட வேண்டும். எங்கோ இருக்கிற காஷ்மீரினுடைய ஒரு முஸ்லிமுக்கு பாதிப்பு என்றால் அந்த வலி நம்முடைய உடம்பின் ஒரு பகுதியாய் இரவு தூக்கத்தை கலைக்க வேண்டும். நம்முடைய அழுகையில் அவர்களுக்கும் பங்கு இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் இங்கு அழுது அதை சீர் செய்ய முற்பட வேண்டும். இதுவெல்லாம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸின் வழியாய் இந்த சமூகத்திற்கு சொல்லி இருக்கிற செய்திகள். அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின் கஜசதின் வாஹிதின், ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு மனிதரை போன்றவர்கள். இனிஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு. சரி, கண்ணுக்கு வலி வந்தா கண்ணுல தானே வலி வந்துச்சு, எனக்கு என்னன்னு கை சும்மா இருக்கிறது இல்லை. கண்ணுக்கு மருந்து போடுவதற்கோ கண்ணுக்கு ஏதாவது சிகிச்சை மேற்கொள்வதற்கோ கால் மருத்துவமனையை நோக்கி நகர்கிறது, கை மருந்து போட தயாராகிறது, உடல் உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு கண்ணுக்கு உதவி செய்கிறது அல்லவா. அதுபோல் ஒரு உடம்பின் ஒரு பகுதிக்கு ஒரு பாதிப்பு என்றால் மற்ற பகுதிகள் எல்லாம் சேர்ந்து உதவி செய்ய நினைப்பதை போல் உலகத்தில் ஒரு முஃமின் எங்கோ ஒரு மூலையில் பாதிக்கப்பட்டால், அது சீனாவின் உய்குர் இன முஸ்லிமாக இருக்கலாம், ரோஹிங்கியாவின் முஸ்லிமாக இருக்கலாம், காஷ்மீரத்து முஸ்லிமாக இருக்கலாம்,
இருக்கலாம், பலஸ்தீனத்தின் அணுகுண்டுகளுக்கு மத்தியில் அன்றாடம் பாதிக்கப்படுகிற ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், இலங்கையின் சர்வாதிகாரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிமாக இருக்கலாம். எங்கோ ஒருவன் பாதிக்கப்படுகிறான் என்றால் அந்த வலி நமது தூக்கத்தை கலைக்க வேண்டும். அந்த வலி நம்மை தஹஜ்ஜத்திற்கு நம்மை எழுப்ப வேண்டும். அந்த வலியின் பிரதிபலிப்பாய் நாம் ரப்போடு துவங்க வேண்டும். இயன்ற உதவிகளை முயற்சிகளை மேற்கொள்ள உணர்வு வந்தால் அதுதான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மில் ஒவ்வொருவரிடமும் இருந்து எதிர்பார்க்கிற அற்புதமான சிந்தனை அது. அல்லாஹ் நமக்கு அந்த உணர்வுகளை தருவானாக. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சிந்தனையை நம்முடைய கல்பில் பதிய வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு முஃமினுடைய இதயத்திலும் அப்படிப்பட்ட உணர்வு வர வேண்டும். யாருக்கோ ஏற்பட்ட பாதிப்பு தானே, அதை யாரோ சீர் செய்து கொள்வார்கள், அதற்கென்று சில பேர் இருப்பார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதல்ல. பொருளால் உதவி செய்ய முடிந்தால் பொருளுதவி, அல்லது அவர்களுக்கு துஆ செய்ய வாய்ப்பு இருந்தால் துஆ செய்யலாம், அல்லது நமக்கு சிந்தனையால் அறிவுபூர்வமாக ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது உபகாரம் செய்ய வாய்ப்பு இருந்தால் உபகாரம். நாம் இருப்பதோ இந்தியாவில், அடிபடுவதோ பலஸ்தீனத்தில். இங்கே அருகிலிருந்து உதவி செய்வதற்கோ உணவு பொட்டணத்தை வழங்குவதற்கோ வழி இல்லை. ஒரு நோன்பு நோற்றோ, ஒரு இரவு அவர்களுக்காக நாம் அழுதோ, அவர்களுக்காக நாம் தொழுகையிலோ இன்ன பிற சமயங்களிலோ துஆ செய்தாவது நம் கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். என்ன துஆ செஞ்சு என்ன ஆயிட போதுங்க, உலகமே அவங்க கையில் இருக்கு என்கிற பார்வை நமக்கு அவசியமே இல்லை. எத்தனையோ வலிமார்களின் துஆக்கள், எத்தனையோ சாலிஹீன்களின் துஆக்கள், அவர்கள் அல்லாஹுவோடு மன்றாடிய மன்றாட்டங்கள் உலகத்தினுடைய போக்கையே மாற்றி இருக்கிறது. இவர்கள் என்ன, அத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இவர்கள் ஒன்றும் இல்லை. எத்தனை வரலாறுகளை நாம் நினைவு கூற முடியும் தெரியுங்களா? ஒன்றா இரண்டா? சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய சிலுவை போரின் வரலாறு இன்றைக்கு இருக்கிற பலஸ்தீன மக்களுக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை. கிட்டத்தட்ட ஒரு 450 வருடங்களாய் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களினுடைய உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி பொறுப்புக்கு பிறகு முஸ்லிம்களின் பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்டு அற்புதமான முறையில் பாதுகாக்கப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாத கிறிஸ்தவர்களும் போப்புகளும் எப்போது நமக்கு உள்ளே வாய்ப்பு கிடைக்கும் உள்ளே புகுந்து வேட்டையாடலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயம் பார்த்து முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலேயே இருக்கிற ஆட்சியும் அதிகார பேராசையும் சில செல்வ செருக்கும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டவர்கள் நம் பிரச்சனை நம்மோடு முடிந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் என்ன செய்தார்கள்? இங்கே இருக்கிற முஸ்லிம் சமூகத்தின் பெயர் தாங்கிகள் சில பேர் நமக்கு மத்தியில இருக்கிற பிரச்சனையை கொண்டு போய் ஐரோப்பிய திருச்சபையில கொண்டு போய் நீங்கள் வேண்டுமானால் எங்கள் விஷயத்தில் தலையிட்டு நீங்கள் போரிடலாம், படையெடுக்கலாம் என்று அனுமதிக்காக சென்றார்கள். விளைவு என்ன தெரியுங்களா? 45 வருஷமா எதிர்பார்த்திருந்த அந்த பழி தீர்ப்பதற்கான படலத்தை ஐரோப்பிய போப்புகள் கையில் எடுத்தார்கள். தொடர்ந்து சிலுவை யுத்தம் ஒன்றா இரண்டா? இன்றைக்கு பலஸ்தீனத்தில் பார்க்கிற அந்த காட்சிகளை அணுகுண்டுகளின் வழியாக இஸ்ரேல் செய்வதை அன்றைக்கு அவர்கள் தொடர்ந்து வாழ்வீச்சுக்களால் துப்பாக்கி குண்டுகளால் துளைத்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்து விட்டன. வாழ் வெட்டுக்கள் எவ்வளவு தெரியுங்களா? கப்பற்படை லட்சக்கணக்கான படைகளை வைத்திருந்த அந்த சிலுவை யுத்தக்காரர்கள் தொடர்ந்து தாக்கியதன் விளைவாய் விஷத்தால், எரித்தலால், தொடர்ந்து வெட்டுக்களால், தூக்கு தண்டனைகளால் முஸ்லிம் சமூகம் பிரம்மாண்டமாக பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நான் சொல்லுகிற இந்த செய்தி 1000 ஆண்டுகளான பலஸ்தீனத்தினுடைய வரலாறு இன்றும் பதிவாகி இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு நாள்ல ஒரே ஒரு ஐரோப்பிய திருச்சபைக்கு அனுமதி கிடைத்த உடனே லட்சக்கணக்கான கிறிஸ்தவ படைகள், சிலுவை யுத்தக்காரர்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடி பலஸ்தீனத்தின் முஸ்லிம்களை தாக்கினார்கள். எவ்வளவு பாதிப்பு ஆளானது என்றால், ஒரு நாள்ல 1.5 லட்சம் முஸ்லிம்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள். தலைகள் எல்லாம் உருண்டோடின. உருண்டோடியது எங்கு தெரியுமா? மஸ்ஜிதினுடைய முற்றத்தில் தான், பைத்துல் முகத்தஸ் என்கிற அந்த புனித பூமியில் வைத்துத்தான் தலைகள் எல்லாம் உருண்டோடியது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் பல லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள்.
ஐரோப்பிய வரலாறு இன்றும் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. விளைவு என்ன தெரியுங்களா? அந்த குப்பத்து சஹரா என்று இந்த டோம் ஆஃப் ராக் என்ற அந்த பள்ளிவாசல் இப்போதும் இருக்கிறது, மஸ்ஜித் இருக்கு. இப்போது பைத்துல் முகத்தஸிற்கு அருகிலே இருக்கிற அந்த குப்பத்து சஹரா பாறை குவிமாட பள்ளிவாசல் பக்கத்திலே முஸ்லிம் சமூகம் எவ்வளவு பேர் கொன்றொழிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய ரத்தம் சிந்தி சிந்தி முழங்கால் அளவுக்கு ரத்தம் தேங்கி இருந்ததாய் பள்ளிவாசலின் வரலாறு இன்றும் பதிவாகி இருக்கிறது தாரீகுல் இஸ்லாமில். இவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த சமூகத்தில் ஏற்பட்டது. இந்த சமயத்தில் தொடர் அழிவுக்கு மத்தியிலே தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா முஸ்லிம் சமூகத்தில் இருந்து அல்லாஹ் ஒருவரை தேர்வு செய்கிறார். நூருத்துன் ஜங்கி அப்போது சிலுவை போராட்டத்திற்கு தயாராகிறார். அங்கே இருக்கிற ஒரு படை வீரர் தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. படை வீரரை அல்லாஹ் ஒரு ஆட்சியாளராய் ஆக்குவதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார். சலாஹுத்தீன் அய்யூபி பிறந்த போது அவர்களுடைய தகப்பனார் அவசரமாய் தூக்கி சென்றார்கள். அப்போது அந்த சமயத்தில் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு போய், உங்களுடைய புனித கரம், உங்களுடைய பரக்கத் பொருந்திய கரம் என் பிள்ளையின் மீது பட வேண்டும், நீங்கள் என் பிள்ளைக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களிடத்திலே கொண்டு போகிறார் அவருடைய தகப்பனார். பின்னொரு சமயம் இந்த பிள்ளையின் கைகளிலே அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்ற சுப செய்தியோடு அவர்களுக்கு துஆ செய்து அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு சலாஹுத்தீன் அய்யூபி அந்த பொறுப்புக்கு வருகிறார். சிலுவை யுத்தம் மாறி மாறி நிறைய நடந்தது. பலஸ்தீனத்தில் நிறைய பாதிப்புகள் முஸ்லிம் சமூகம் சந்தித்தது. இருந்தாலும் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படையை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்கிற பின்வாங்குதல் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு எப்போதும் வரவில்லை. ஏனென்றால் குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்கிறது, கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். எப்போதும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு எத்தனையோ சிறு படை பெரும் படையை அல்லாஹ்வின் அனுமதியோடு வென்றெடுத்திருக்கிறது என்பது அது பத்ர் போருக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை அப்படி ஒரு யுத்தம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத உறுதி இருந்தால் நடந்தது. அப்படி எவ்வளவோ தொடர்ந்து போராட்டங்கள், ஆங்காங்கே தோல்விகளும் ஏற்படுகிறது. கடைசியாய் 10 லட்சம் படைகளை திரட்டி கொண்டு சிலுவை யுத்தக்காரர்கள், தரைப்படை ஒரு பக்கம் கப்பற்படை ஒரு பக்கம், எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு வருகிறார்கள். 10 லட்சம் பேர். சிலுவை யுத்தத்தை எதிர்த்து நிற்கிற முஸ்லிம்கள் மொத்தமே 40,000 பேர் தான். சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸிலே சஜ்தாவிலே விழுந்து அழுகிறார். ரப்பே, உன்னுடைய புனிதமான இந்த பூமியை, நபிமார்கள் வந்து சென்ற பூமியை, உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்திருக்கிற இந்த புனித பூமியை பாதுகாப்பதற்காக நான் அழுகிறேனே தவிர என்னுடைய சொந்த வெற்றிக்காக அல்ல. தொடர்ந்து அழுதார்கள். சஜ்தாவில் அழுது அழுது ஃபஜ்ர் உதயமாகிறது. ஃபஜ்ர் தொழ வைத்து விட்டு ஃபஜ்ர் தொழுது விட்டு வெளியே வருகிறார். ஒரு மிகப்பெரிய அன்றைய இறைநேசர் ஷைக் சனூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியே நிற்கிறார்கள். பார்த்த மாத்திரத்தில், நான் இப்போது முஸ்லிம் சமூகத்தினுடைய படை வீரர்களை திடகாத்திரமாய் தரப்படுத்த வேண்டும், அப்போது உங்களுடைய துஆவை ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணை மூடி சிறிது நேரத்திற்கு பிறகு கண்ணை திறந்துவிட்டு உடனடியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான செய்தி. சனூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீ நேற்று இரவு அழுதாய் அல்லவா, அந்த அழுகையிலேயே கப்பற்படை மூழ்கி போய்விட்டது. நீ சஜ்தாவில் அழுத அழுகையிலேயே கப்பற்படை மூழ்கி போய்விட்டது, வெற்றி உமக்குத்தான், நீ செல் என்று சொன்னார்கள். போன போது வெற்றியோடு திரும்பினார்கள். பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம் சமூகத்தின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு நீண்ட வரலாறு. எவ்வளவோ பெரும் பெரும் படைகளை இந்த சமூகம் அல்லாஹ் ரசூலின் மீதான வலுவான நம்பிக்கையோடும் வலிமார்களுடைய அந்த துஆ பரக்கத்தோடும் வென்றெடுத்திருக்கிற வரலாறுகள் நிறைய உண்டு. எனவே நாம் ஒருபோதும் இவ்வளவும் அரபுலகம் எல்லாம் 50க்கும் மேற்பட்ட அரபுலகம் ஊமையாகி கிடக்கிறது. ஐரோப்பியர்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்களே, அமெரிக்கா தன் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்னமோ செய்கிறது, யாரும் வாய் திறக்காமல் இருக்கிறார்களே, இருந்தாலும் முஸ்லிம் சமூகத்திற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவோ சர்வாதிகாரிகளை அல்லாஹ் புரட்டி எடுத்திருக்கிறார்.
பலஸ்தீனத்தை மட்டுமல்ல, கான்ஸ்டாண்டினோபிளுடைய துருக்கி நகரத்தின் மீது ஐரோப்பியர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பார்வை இருந்தது. எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் அவர்களை சீண்டி பார்த்தார். உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாய் முஸ்லிம் சமூகத்தினுடைய துருக்கிய பேரரசு இருந்த சமயம் முகமது கான் சானி அப்போது ஆட்சிக்கு வருகிறார். 22 வயதே நிரம்ப பெற்ற இளைஞர். இவன் என்ன சின்ன பையன், அதுக்கு முன்னாடி நிறைய பேரை பார்த்துட்டோம் என்று அப்போது ஐரோப்பியர்கள் வழக்கமாய் படையெடுத்து பார்த்தார்கள். முகமது கான் சானி அவர் சிறுபிராயத்திலே இருந்தே சூஃபியாக்களின் வளர்ச்சியிலே தர்பியத்தில் வளர்ந்தவர், ரப்போடு அதிகமான நெருக்கம் கொண்டவர், சாலிஹீன்களுடைய துஆவை பெற்றவர். முகமது கான் சானி அப்போது கான்ஸ்டாண்டினோபிளை நோக்கி படையெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. ஐரோப்பியர்கள் பெரிய பெரிய கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொண்டு அவர்கள் கோலைகளை போல் அங்கிருந்து கொண்டே தீப்பந்தத்தை தொடர்ந்து எரிகிறார்கள். முஸ்லிம் சமூகம் எந்த வகையிலும் உள்ளே வருவதற்கு வழி இல்லாத அளவுக்கு கோட்டையின் வெளியிலே பிரம்மாண்டமான ஒரு குழியை தோண்டி வைத்திருந்தார்கள். பிரம்மாண்டமான குழி, அங்கே ஆறு ஓடுகிறது. அந்த குழியையும் தோண்டி இன்னும் அதிகப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஒருபோதும் முஸ்லிம் சமூகம் அவர்கள் முஸ்லிம் படையினர் உள்ளே வந்து விடாத அளவுக்கு தொடர்ந்து பாதிப்பு. அல்லாஹ்வின் சமூகத்தில் முகமது கான் சானி ஒரு 22 வயது இளைஞர் தொடர்ந்து அல்லாஹ்வின் சமூகத்தில் துஆ செய்கிறார். மறுநாள் அவரின் இதயத்திலே ஒரு உணர்வு தோன்றுகிறது. தன்னை தர்பியத்து செய்திருக்கிற ஷேக் மகான் இருக்கிறார்கள், ஒரு சிப்பாயை அனுப்பி இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் இருக்கிறோம், துஆ செய்யும்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்களுடைய இறைநேசரிடத்திலே தன்னுடைய ஆசிரியர் பெருமகனாரிடத்தில் துஆவை பெற்றுக் கொண்டு வந்தார். நாளை அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்ற சுப செய்தியை அவர் சொன்னார். இரவோடு இரவாய் அல்லாஹ் செய்த ஒரு பெரிய ஏற்பாடு, அவர்கள் தோண்டி வைத்திருந்த அந்த குழியிலேயே பிரம்மாண்டமான அவர்களுடைய மதில் சுவர் அப்படியே சாய்ந்தது. விளைவு என்ன தெரியுங்களா? அந்த சுவரையே பாலமாக ஆக்கி 10,000 பேர் உள்ளே சென்றார்கள். எந்த கோட்டையை பாதுகாப்பாக அந்த ஐரோப்பியர்கள் கருதினார்களோ அந்த கோட்டையின் சுவர்கள் எல்லாம் அந்த குழியின் மீது விழுந்து அந்த கோட்டையின் கதவுகளும் கோட்டையினுடைய சுவர்களுமே பாலமாக ஆகி முஸ்லிம் பெருமக்கள் அங்கே உள்ளே புகுந்து பிரம்மாண்டமான வெற்றியை, கான்ஸ்டாண்டினோபிளுடைய வெற்றியை பெற்றிருந்தார்கள் என்பது வரலாறு. எனவே எந்த பக்கம் பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கோ பலஸ்தீனத்திற்கு வெற்றி கிடைப்பதற்கோ ஐநாவிலோ மற்றவைகளிலோ அரபுலகமோ எல்லோரும் உண்மையாக இருக்கிற போது கிடைக்க வாய்ப்பில்லையே என்று நாம் ஒருபோதும் கருத வேண்டிய அவசியமே இல்லை. நம் ரப்பின் சமூகத்தில் குனூத்தே நாசிலாவை ஓதுவோம், நோன்பு நோற்போம், நம்முடைய ரப்பின் சமூகத்தில் கதவை தட்டி கொண்டே இருப்போம். வாசல்கள் எப்போதும் திறந்துதான் இருக்கிறது. சற்று தாமதம் ஏற்படலாம். என்று ஒரு மகான் படிக்கிறார்கள். நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் சற்று தாமதம் ஏற்படலாம். ஆனால் அல்லாஹ் ஒன்றும் குருடன் கிடையாது. நிகழ்ச்சிகளை பார்க்கிறான். என்ன காரணமோ ஏது காரணமோ அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு படிப்பினையாக கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த மக்கள் படுகிற கஷ்டங்களும் அவர்கள் படுகிற அந்த நிகழ்வுகளும் நம்முடைய இதயத்தில் இரத்தத்தை வர வைக்க வேண்டும், கண்ணீரை சிந்த வைக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான முஃமினுக்கான அழகான அம்சம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை குறித்து அஸீஸுன் அலைஹிமா அனித்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அவர்களுக்கு ஏற்படும் உங்களுக்கான சிரமம் அவர்களின் மனதை வலிக்க வைக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அந்த உணர்வு நமக்குள் ததும்ப வேண்டும். அது பலஸ்தீன மக்களின் பிரச்சனை, அது பைத்துல் முகத்தஸின் பிரச்சனை என்பதாக கடந்து போகிற விஷயம் அல்ல. காபா எப்படி முக்கியமோ, மஸ்ஜிதுன் நபவி நமக்கு எப்படி முக்கியமோ, பைத்துல் முகத்தஸும் நம்முடைய இதயத்தில் 3வது இடத்தை பிடித்திருக்கிற மிக முக்கியமான இடம் அது. அதை நாம் ஒருபோதும் இழப்பதற்கு ஒரு முஃமினும் தயாராக இருக்கக்கூடாது. அதற்காக அல்லாஹ்வின் சமூகத்தில் அழ வேண்டிய பொறுப்பும், நோன்பு வைக்க வேண்டிய பொறுப்பும், அவர்களுக்காக மன்றாட வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. மாற்றி யோசியுங்கள் என்று சொல்வார்களே, நாம் கேட்கிறோம், பலஸ்தீன மக்கள் அப்படி என்ன பாவம் செய்து விட்டார்கள்? நாம் என்ன பாவம் செய்யாதவர்களா? அவர்கள் என்ன பாவம் செய்தவர்களா? என்னமோ பாவம் செஞ்சு அதனால் அவர்கள் அனாதைகளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குண்டு வெடிப்புக்கும் கைகளையும் கால்களையும் பெற்றோரையும் இழந்த அனாதையாக ஏதோ பாவம் செஞ்சுட்டு அவங்க ஏதோ தப்பு, அவர்கள் அப்படி தண்டனை அனுபவிக்கிறார்கள் போலும். நாம ஏதோ பாவமே செய்யாத இந்திய முஸ்லிம்கள் ஏதோ ஒரு நல்ல நிலையில, அப்படி அல்ல.
அல்லாஹ் ஏதோ ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறான். நபிமார்களின் குடும்பத்தை சார்ந்திருக்கிற அந்த சமூகத்தில் என்ன நீங்க நடந்து கொண்டிருக்கிறது? எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அல்லாஹ் ஹிக்மத்தை வெளிப்படுத்த போதுமானவன். ஆனாலும் அந்த சமூகத்திற்காக, கலிமா சொல்லி இருக்கிற அந்த முஸ்லிம்களுக்காக எத்தனை நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இதுவரை 64,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு வாங்கப்பட்டிருக்கின்றனவே. அந்த பிள்ளைகளின் நிலையை சற்று உங்கள் மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். எங்கோ நடக்கிற ஒன்றிர நிகழ்ச்சிகள் அல்ல, அன்றாடம் ஊடகங்கள் வெளிப்படுத்துகிற மறைத்து மறைத்து சில சமயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த காட்சிகளை நம்முடைய கண்களை குளமாக்குகிறது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாமல், மருந்துக்கு வழி இல்லாமல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இன்றைக்கு இரவு படுக்கிறேன், மறுநாள் காலையில் நான் எழுவேனா என்பதற்கு உத்தரவாதம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு நேர உணவுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் நிரப்பமாய் உணவு சாப்பிடுகிறோமே, என்றைக்காவது அந்த மக்களின் உணர்வு நமக்கு வந்ததா? அப்படி வந்ததென்றால் நம்முடைய ஈமான் ஓரளவுக்கு நாம் அந்த சிந்தனையை நம்முடைய கல்வில் அல்லாஹ் பதிய வைத்திருக்கிறான், சுக்ர் செய்ய வேண்டும். எனவே அன்பான பெருமக்களே, கஸா மக்கள் அவர்கள் படுகிற பாதிப்பு என்பது நம்முடைய உணர்வுகளை தட்டி எழுப்பி நம்முடைய உறக்கத்தை கலைத்து அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா முக்கியமாய் 2 பொறுப்புகளை எல்லோருக்குமாக ஒரு ஆலோசனையாக சொல்லி இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க கடுமையான சிரமங்கள் ஏற்படுகிற போதெல்லாம் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் நாஸிலா என்கிற குனூத்தை ஓதி இருக்கிறார்கள். 2 ரக்காத்தின் ருக்குவுக்கு முன்னால், ருக்கு செய்து முடித்து சஜ்தாவுக்கு செல்வதற்கு முன்னால் குனூத்தை ஓதி அல்லாஹ்வின் சமூகத்தில் உதவி நாடி இருக்கிறார்கள். நாம் கேட்கிற துஆ இங்கு இருந்தாலும் பலஸ்தீன மக்களுக்கு ஏதாவது ஒரு வாசலை அல்லாஹ் திறப்பான். கான்ஸ்டாண்டினோப்பிளுக்கு அல்லாஹ் சுவற்றை இடிய வைத்து அல்லாஹ் உதவி செய்த அல்லாஹ் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு அழுகையினாலே கப்பற்படையை மூழ்கடித்து உதவி செய்த அல்லாஹ் இந்த மக்களுக்கும் உதவி செய்யாமலா போகிறான்? எவ்வளவுதான் அதிகாரத்தின் உச்சத்தில் எனக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது, அமெரிக்கா அருகில் இருக்கிறது, ஐரோப்பியாவின் சப்போர்ட் இருக்கிறது, இத்தாலியின் சப்போர்ட் இருக்கிறது, அந்த சப்போர்ட் எல்லாம் அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு கொசுவின் ரெக்கைக்கு கூட சமம் இல்லை என்பது மட்டும் யதார்த்தம். எவ்வளவோ பெரிய சர்வாதிகாரிகளை உலகம் கண்டிருக்கிறது. குர்ஆன் அந்த வரலாறுகளை சொல்லி இருக்கிறது. அந்த உறுதி நம்முடைய கல்வில் இன்றும் இருக்கிறது. நம்மை விட வலுவான அந்த யகீனை அல்லாஹ் இன்றும் அந்த மக்களின் இதயத்தில் பதிய வைத்திருக்கிறான். எனவேதான் சரண் அடைய மறுக்கிறார்கள். என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என்னுடைய ஹபீபின் வாசகம் அது உத்தரவாதம் இருக்கிறது என்கிற செய்தி அவர்களின் கல்வை இன்னமும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த யூதர்கள் இப்போது ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ, பின்னொரு சமயம் வரும், அந்த யூதர்களை வேட்டையாடுகிற ஒரு சூழலை எங்கள் கைகளிலும் கொடுப்பான் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்ற அந்த உத்தரவாத முன்னறிவிப்பை அவர்கள் இன்றும் யோசிக்கிறார்கள். ஒரு நேரம் வரும், கியாமத்துடைய நெருக்கம், யூதர்கள் எல்லாம் ஒவ்வொரு கல்லுக்கும் பாறைக்கும் மத்தியிலே போய் ஒளிய நிற்கிற போது அந்த பாறை சொல்லும், முஸ்லிமே வா, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், அவனை நீ வேட்டையாடு, அவனை கொலை செய் என்று கல்லை அல்லாஹ் பேச வைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ரசூலின் வார்த்தையின் மீது இன்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை பலஸ்தீன மக்களுக்கும் அந்த முஸ்லிம்களுக்கும் இன்றும் இருக்கிறது. நமக்கும் அந்த உணர்வுகளும் உத்தரவாதமும் நமக்கு ஒரு பெரிய ஈமானிய பாடம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலஸ்தீன மக்களுக்காக வருகிற வியாழக்கிழமை அன்று எல்லா தமிழகம், இந்தியா முழுக்க அத்தனை முஸ்லிம்களும் நோன்பு நோக்கும்படி ஜமாஅத்துல் உலமா சபை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த 1 மாத காலம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம் தவறாமல் வருகை தருவோம். ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத்தை நாஸிலாவில் கலந்து இந்த பலஸ்தீன மக்களுக்கான துஆவில் நாமும் பங்கு கொள்வோம். தனிப்பட்ட முறையிலும் அவர்களுக்காக நாம் அழுது மன்றாடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த ஏற்பாட்டை, சிறந்த முடிவுகளை வெளிப்படுத்த போதுமானவன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.